சமூக வலைத்தள உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என எண்ணுகிறேன். அதன் அடிப்படையிலே நாம் வீட்டிருக்கும் இந்த காலப்பகுதி பல்கலைக்கழக அனுமதி காலம் என்பதால் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லலாம் என நினைக்கிறேன். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், கல்வியை தேடி படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை என்ற நபிமொழி நாம் முதலாம் ஆண்டில் படிக்கும் போதே நமக்கு தெரிந்த ஒரு நபிமொழியாக இருக்கின்றது. இஸ்லாம் கல்விக்கு வழங்கி இருக்கக்கூடிய இடம் இருக்கின்றது. அதை சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு இஸ்லாத்திலே கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. இறைவன் குர்ஆனிலே அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகுவார்களா என்ற வினாவை எழுப்பிக் கொண்டிருக்கின்றான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக கல்வியின் மகத்துவத்தை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அவற்றை பார்க்கும் போது கல்வி அடிப்படையான ஒன்று என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் சமகாலத்திலே இந்த கல்வியை பிரித்து வைத்திருக்கின்றார்கள். உலக கல்வி, மார்க்க கல்வி என்று இந்த கல்வி பிரிக்கப்பட்டிருக்கின்றது. சிலர் வெறுமனே மார்க்க கல்வியிலே முன்னேறிக்கொண்டே செல்லுகின்றார்கள். அவர்கள் உலக கல்வியை பற்றி சிந்திப்பது கிடையாது. இன்னும் சிலர் உலக கல்வியை மாத்திரம் மையமாக கொண்டு அதிலே முன்னேறி செல்கின்றார்கள். மார்க்கத்தை அவர்கள் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. உண்மையிலே உலக கல்வியும் மார்க்க கல்வியும் இரண்டு கண்களை போன்றவைகள். இரண்டு கண்களும் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே போன்று உலக கல்வியும் மார்க்க கல்வியும் சமமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு ஈருலகிலும் வெற்றி பெற்றவனாக மாறலாம். நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் ஒரு பிள்ளையை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை வரைக்கும் எப்படி முன்னேற்றுவது என்பதுதான். ஆண் பிள்ளைகளை அந்த ஏ லெவல் வரைக்கும் அழைத்து செல்வதே சவாலாக இருக்கும் போது ஒரு பெண் பிள்ளையை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை வரைக்கும் அழைத்து செல்வது மிகப்பெரிய ஒரு சவால். அதன் அடிப்படையிலே நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில்தான் பல்கலைக்கழகத்திற்கான அட்மிஷன் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. சமூகத்திலே பலதரப்பட்டவர்களும் பேசுகின்றார்கள். பெண் பிள்ளைகளை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்ப முடியுமா? அங்கு சென்றால் ஒழுக்க சீர்கேடுகள் எல்லாம் இருக்கின்றது, எனவே பெண்கள் பல்கலைக்கழகம் போக தேவையில்லை என்றெல்லாம் ஆங்காங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இது, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தர்ப்பம் இது. இன்னும் ஒரு புறத்திலே நமது சமூகத்திலே பெண் நோயியல் நிபுணர்கள் இல்லை என்ற கோஷம் எழுப்பப்படுகின்றன. நமது சமூகத்திலே கற்றறிந்தவர்கள் இல்லை என்ற கோஷம் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கிடையிலே இந்த வருடம் சிலரால் பேசப்படுகின்றது, பெண்களை பல்கலைக்கழகத்திற்கு அனுப்புவதன் மூலம் அங்கே சமூக சீர்கேடுகள் நடைபெறுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பல்கலைக்கழகத்திற்கு போகக்கூடிய பெண்கள் கற்பிழந்து வருகின்றார்கள் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களிலே கருத்துக்கள் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். ஒரு ஆண் கல்வியை கற்றால் அது அவனோடு நின்றுவிடும். இதுவே ஒரு பெண் கல்வியை கற்பதன் மூலம் அவளுடைய குடும்பம் கற்றறிந்த ஒரு குடும்பமாக உருப்பெறும். அவருடைய குடும்பம் கற்றறிந்த ஒரு குடும்பமாக மாறும் போது ஒரு சமூகமே கற்றறிந்தவர்களாக மாறுவார்கள். எனவே பெண்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்வதுடன் பெண் நோயியல் நிபுணர்களை உருவாக்க வேண்டும், வியோஜிக்களை உருவாக்க வேண்டும் என்று ஆங்காங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது சகோதரர்களே. பெண்களை பல்கலைக்கழகம் போக வேண்டாம், அங்கு சமூக சீர்கேடுகள் எல்லாம் நடைபெறுகின்றது என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது சமூகத்தில் இன்று எத்துணை மகப்பேற்று நிபுணர்கள், வியோஜிக்கள் இருக்கின்றார்கள். பெண்களாக ரொம்பவே குறைவாக இருக்கின்றார்கள். அதே போன்று காதி நீதிமன்றங்களுக்கு போய் பாருங்கள், அங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள்
தங்களுடைய நியாயங்களை சொல்வதற்கு பெண் கவுன்சிலர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே எல்லா துறைகளும் பெண்கள் முன்னேற வேண்டும். குறிப்பாக நாம் நம்முடைய பெண்களை கண்ணியமாக ஒழுக்கமாக அவர்களை நாம் வளர்க்குகின்றோம். நம்முடைய பெண் பிள்ளைகளை வளர்க்குகின்றோம். அவர்கள் வளர்ந்து பெரிதாகியவுடன் அவர்கள் முழுமையான ஃபர்தாவை அணிந்து கொள்கின்றார்கள். அவர்கள் பக்குவமாக இருக்கின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் மகப்பேற்றின் போது யாரிடத்திலே போய் தம்மை காட்டுகின்றார்கள்? எனவே சமூகத்திற்கு பெண் நோயியல் நிபுணர்கள், குறிப்பாக மகப்பேற்று நிபுணர்கள், வியோஜிக்களாக நமது பெண்கள் வர வேண்டும். அது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. குறைந்தபட்சம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே விஞ்ஞான பிரிவிலே சிறப்பு சித்தி அடைய வேண்டும். அப்போது அந்த பெண்ணுக்கு வயது 19 இருக்கும். அதற்கு பின்னால் ஒரு வருடம் யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்காக வேண்டி காத்திருக்க வேண்டும். அப்போது அவளுக்கு 20 வயது பூர்த்தி அடைந்துவிடும். பல்கலைக்கழக அனுமதி கிடைத்ததற்கு பின்னால் அவள் இரவிரவாக படிக்க வேண்டும். மாதத்தில் ஒரு முறை பரீட்சை நடக்கும். தினம்தோறும் அவள் பிராக்டிஸ் பண்ண வேண்டும். இரவிலே விழித்திருந்து பேஷண்ட் மானிட்டர் செய்ய வேண்டும். இப்படி அவள் 6 வருடங்கள் படிக்க வேண்டும். அப்பொழுது அவளுக்கு 26 வயது பூர்த்தி அடைந்து விடும். அதற்கு பின்னால் இன்டர்ன்ஷிப் 1 வருடம். அப்பொழுது அவளுக்கு 27 வயதாகிவிடும். அதற்கு பின்னால் போஸ்ட் இன்டர்ன்ஷிப் இருக்கின்றது. அதற்கு 1 வருடம். அப்பொழுது அவளுக்கு 28 வயது முழுமையடைந்து விடும். அதற்கு பின்னால் அவள் போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாமினேஷனுக்கு அவள் விண்ணப்பிக்க வேண்டும். அப்பொழுது அவளுக்கு 29 வயதாகிவிடும். போஸ்ட் கிராஜுவேஷன் பரீட்சை இருக்கின்றது. அது அவ்வளவு சுலபமானதல்ல. ஏறத்தாழ 200 வைத்தியர்கள் அந்த பரீட்சைக்கு தோற்றுவித்தால் 10 அல்லது 15 வைத்தியர்கள் தான் தெரிவு செய்யப்படுவார்கள். அவ்வாறு தெரிவு செய்யப்படக்கூடிய அந்த 10 15 வைத்தியர்கள் அவர்கள் சுமார் இன்னும் 2-3 வருடங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்டர்ன்ஷிப்பை விட கடுமையாக அவர்கள் உழைத்தால்தான் அவர்களுக்கு 3 வருடங்களுக்கு பின்னால் பார்ட் 2 பரீட்சையை செய்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதற்கு பின்னால் அவர்கள் அதிலும் கடுமையாக பிராக்டிஸ் பண்ண வேண்டும். அதற்கு பின்னால் தான் அவர்களுக்கு சாதாரணமாக கன்சல்டன் ஆவதற்குரிய அந்த சந்தர்ப்பம் உருவாகும். எனவே இந்த மகப்பேற்று நிபுணராக ஒரு பெண்ணை நாம் தயாரிக்கும் போது குறைந்தபட்சம் 37 வருடங்கள் நாம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள், சுலபமான காரியமா? இது ஒரு குடும்பத்தால் செய்ய முடியுமா? இதனால் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் சிந்திக்கின்றார்கள் 2 விடயங்களை. முதலாவதாக, அந்த பெண் எவ்வளவு திறமையான பெண்ணாக இருந்தாலும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் அல்லது உயர்தரம் படித்து முடித்தவுடன் உடனடியாக அவளுக்கு திருமணத்தை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வருகின்றார்கள். அதற்குரிய காரணம், என்னத்தை படிச்சாலும் இறுதியிலே குசினிக்குத்தானே நீ போக வேண்டும். அதனால் உன்னுடைய படிப்பை நிறுத்திக் கொண்டு நீ இதோடு திருமணத்தில் இணைந்து விடு என்று அவர்கள் திருமணத்தை முடித்து வைத்து விடுகின்றார்கள். இரண்டாவது காரணம், அப்படி திறமையாக அந்த பெண் பிள்ளையை படிக்க வைத்தாலும் அவர்கள் சிந்திக்கின்றார்கள், அவள் படித்து அவளுடைய கிராஜுவேஷனை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அவளுக்கு தகுதியான மாப்பிள்ளையை எங்கு போய் தேடுவது? படித்த மாப்பிள்ளை வேண்டும் அல்லவா? எனவே நமது சமூகத்தில் அப்படியான மாப்பிள்ளைகள் குறைவாக இருப்பதனால் அந்த பெற்றோர்கள் எவ்வளவு திறமையான பிள்ளையாக இருந்தாலும் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தோடு நிறுத்திவிட முனைவார்கள். அதனால் ஒரு பெண் நோயியல் நிபுணரை, வியோஜியை உருவாக்குவது சமூக கடமை. இது ஒரு ஃபர்து கிஃபாயாவை போன்றது. ஒவ்வொரு ஊரிலும் இது செய்யப்பட வேண்டும். செய்யாவிட்டால் அந்த ஊர்வாசிகள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே ஜவாபுதாரிகளாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனவே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே சிறப்பு சித்தி பெற்ற மாணவர்கள் உங்களுடைய ஊர்களிலே இருந்தால் அவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு பல்கலைக்கழக அனுமதியை பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுத்து, பொருளாதார வசதிகளை அவர்களுக்கு செய்து கொடுத்து, சமூகத்திற்கும் நாட்டுக்கும் பயனுள்ள பிரஜைகளாக நமது சகோதரிகளை மாற்ற வேண்டும் என்பதுதான்
என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. மீண்டும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.